ஐயா, இன்னைக்கு இருக்கிற வாழ்வியல்ல எனக்கு தெரிஞ்சு என்னுடைய துறையிலேயே நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நெஞ்சு வலி. நேத்து நைட்டு தான் நல்லா பேசிட்டு போயிருப்பாரு, காலையில பார்த்தா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல வந்துருவாரு இந்த மாதிரி ஒரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நெஞ்சு வலி எதனால வருதுங்கய்யா? அதற்கான தீர்வுகள், அதுக்கான மருத்துவங்கள் என்னங்கய்யா? இந்த நெஞ்சு வலி சொல்லும்போது ஆண்களுக்கும் நெஞ்சு வலி வருது, பெண்களுக்கும் நெஞ்சு வலி வருது. ஏன்னா இந்த பெண்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அவங்க மெயினான விஷயம் வந்து இறுக்கமா உடை போடுறாங்க. அந்த இறுக்கம் இருக்கிற அதனால ஒரு சில பேருக்கு நெஞ்சு வலி வரலாம். இன்னொரு சில பார்த்தீங்கன்னா அந்த ஆண்கள் சொல்லும்போது நிறைய வந்து வெயிட் தூக்கி அவங்க வெயிட் விட அதிகமாக வெயிட் தூக்குவாங்க. ஒரு சில பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு வந்து அதிகமாக ஒர்க் பண்றது, ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஒர்க் பண்ணா அது பிரச்சனை இல்லை, நிறைய நேரம் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம் எடுத்துக்கல, ஒருத்தர் ஜிம்முக்கு வராதுன்னு வச்சுங்களேன், அவரு ஜிம்முக்கு போயிருக்க மாட்டாரு, திடீர்னு போய் ஒரு 10 நிமிஷம் ஒர்க் பண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணாருன்னா அவருக்கு அன்னைக்கு வலி வந்துடும். ஏன்னா அந்த ரத்த ஓட்டம் அந்த சீரை நடைபெறாம அது வலியா கன்வெர்ட் ஆயிருது. இனி ஒரு சிலர் வந்துன்னா உடல்ல வந்து நிறைய கழிவுகள் தேங்கி அது மூலம் வலி வருது. இனி ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சின்ன குழந்தையில விளையாண்டு இருப்பாங்க, கீழே விழுந்திருப்பாங்க, அடிபட்டு இருக்கோம், அப்ப கவனிச்சிக்க மாட்டாங்க, அது பின்னாடி அந்த வலி வர வாய்ப்பு இருக்கு. இப்படி பல விதங்கள் வழியில் இருக்குது. அந்தந்த வழிக்கு தகுந்த மாதிரி அங்க பக்கத்துல இருக்க மருத்துவரை பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம். இன்னும் பார்த்தா முக்கியமா பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு நேரத்தில் சாப்பிட்றோம். இந்த காலை உணவுன்றது காலை அதிகாலையிலையும் அதுக்கு முன்னாடி மதிய உணவு சாப்பிட்றோம், ஒரு 6 மணி கிழப்புல திருப்பி இரவு உணவு 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிடணும். நம்ம என்ன செய்யறோம், இன்னைக்கு 11 மணி 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றோம். அப்படிலாம் செஞ்சோம்னா அது முழுமையா ஜீரணமாகாம உணவு புளிச்சு போய் அது கேஸா கன்வெர்ட் ஆகி போய் அந்த நெஞ்சு வலி வர வாய்ப்பு இருக்குது. சரிங்க. இந்த மாதிரி இல்லாம சீக்கிரம் துரித உணவுன்னு சொல்ல துரிதமா ஜீரணமான உணவுகள் பயன்படுத்தினோம்னா நமக்கு நம்ம வலிகளை தவிர்க்க முடியும். நிச்சயம் ஐயா நீங்க கேட்ட மாதிரி அந்த திடீர்னு ஒரு அகால நிலைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்றீங்களா, அதெல்லாம் வந்து தவிர்க்கலாம். இதுல இன்னைக்கு இருக்கிற வாழ்வியல்ல அந்த சாப்பாடு அப்படிங்கிறத பத்தி நீங்க தொடர்ச்சியா நம்ம பேசிட்டே இருந்தோம். அதுலயும் ரொம்ப துரித உணவுகள், ஏன்னா இன்னைக்கு காலையில அவசரத்துல கிளம்பும் போது சாப்பாடு எடுத்து வராம வந்துருவோம், இல்ல சாப்பிடாம வந்துருவோம். அப்போ நம்ம ஏதாவது கடைகள்ல போய் சாப்பிடுறோம். அதுலயும் ரொம்ப துரித உணவுகளை தான் நம்ம அதிகமா எடுத்துக்கிறோம். இந்த முறை சரியான முறையா? இதுல இருந்து எங்களை நாங்க தற்காத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்க ஐயா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மாடர்ன் உலகத்துல நிறைய இந்த பெண் குழந்தை வீட்டுல சமைக்கிறது இல்லை. எல்லாமே வரும்போது பார்சல் வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. நாமள வந்து அவங்க கேட்கறத புரோட்டா கேட்கறாங்களா, கொத்து பரோட்டா கேட்கறாங்களா, இல்ல என்ன கேட்கறாங்களா, சிக்கன் புரோட்டா என்ன கேட்கறாங்களோ அதை வாங்கி கொண்டு கொடுத்துறோம். அவங்களால சாப்பிட்டு சரி உட்காந்து டிவி பார்த்துட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி போயிட்டே இருக்காங்க. அப்ப தினவரி செய்யும்போது அவங்களுக்கு பழக்கமாக்கிது, டெய்லியுமே சாப்பிடாம வாங்கிட்டு வந்து கொடுத்துறோம். அப்ப அவங்க வேலையும் இல்லை, சாப்பிட்டு தூங்குறாங்க. அப்போ ஒரு பக்கம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டு போகுது. இதுக்கு வந்து நம்ம அந்த உணவு சாப்பிடும் பார்த்தீங்கன்னா டேஸ்டா இருக்கணும் நிறைய விஷயங்கள் பயன்படுத்துவாங்க. அஜினமோட்டோ பயன்படுத்துவாங்க, ஒரு சில கலர் பொடிகள் பயன்படுத்துவாங்க, கலர்ஃபுல்லா இருக்க வேண்டி தேவையற்ற எண்ணெய் பகுதியில் பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி உடம்புக்கு ஜீரணமாக சக்தி அந்த மாதிரி நிலையக்கூடிய உணவுகள் அதிகமாக அதில் பயன்படுத்துறதுனால நமக்கு ஜீரண குறைபாடு ஏற்பட்டு அது நோயா கன்வெர்ட் ஒரு வாய்ப்பு அமைக்குது வந்து. அதனால இந்த மாதிரி உணவுகள் பயன்படுத்தாம நாம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த உணவின்படி இயற்கை உணவுகள், இயற்கை பழங்கள், காய்கறிகள், நவதானிய உணவுகளை பயன்படுத்தும் போது நமக்கு 100% உடம்பு சிறப்பா இருக்கும். பட் நவதானியம் என்ன மென்ஷன் பண்றேன்னா நம்ம உடம்புக்கு வந்து ஒரு பண்டைக்கான உப்புகள் தேவை. அப்படி சொல்லும்போது பாத்தீங்கன்னா அதாவது மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து, அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் தேவை. இந்த சத்துக்கள் வந்து ஒவ்வொரு பொருள் ஒண்ணு இருக்கு. அப்படின்ற போது இந்த நவதானியங்கள் சேர்க்கும் போது அதுல எல்லா சத்து வந்து நவதானியம் மீன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க சிறுதானியம், பாரம்பரிய அரிசி, பயிர் வகை எல்லாமே சேர்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன், கருப்பு கவனி, மாப்பிள சம்பா, காட்டியானம், திணை, வரகு, சாமை, குதிரைவாளி, வெள்ளச்சோளம், சேப்பு சோளம், கம்பு, ராகி, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, பட்டாணி, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி சேர்ந்து பயன்படுத்தும் போது அது நமக்கு வந்து அனைச்சத்தும் ஒரே இதை கிடைக்கும். நமக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இப்ப எப்படி முறை இருக்குன்னா, நம்ம அனைவரும் இந்த வெள்ளை அரிசி சாப்பிட்றோம். நம்ம உடம்புக்கு 12 சத்து தேவை. ஆனா வந்து ஒரு சத்து மட்டும் குறிப்பிட்டு போயிட்டு இருக்கு. ஒரு சத்து அதிகமா நமக்கு கிடைக்கிறதுனால அதுவும் ஒரு நோய் தான். அப்ப சத்து கிடைக்காத ஒரு நோயா மாறுது. அது மற்ற சத்து கிடைக்காதனால நமக்கு வந்து அந்த கிடைக்காத சத்துக்காக மருந்து மாத்திரை எடுத்து உட்கொள்றோம். அதனால வேற பிரச்சனை உருவாகி நம்ம ஒரு நிரந்தரமான நோயாளியை மாறுறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருது. அதுக்கு அடிப்படை காரணம் இந்த உணவு தான். நம்ம இந்த உணவை சரிப்படுத்தோம்னா இந்த நோயை நம்ம வராமல் பார்த்துக்க முடியும். அதனால
இந்த இயற்கை உணவு, நவதானிய உணவு, காய்கறிகள், பழங்கள் பயன்படுத்தும் போது நம்ம 100% நோயற்று வாழ முடியும். ஃபாஸ்ட் ஃபுட் தவிர்த்து இந்த மாதிரி செஞ்சா ரொம்ப சிறப்பா இருக்கும்.